ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இன்னைக்கு நம்ம பங்காரம்மா கிட்ஸ் சேனல்ல மனதை ஒரு தெய்வத்திடம் வை என்ற நம்மளுடைய அம்மாவுடைய அருள் வாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்திருக்காங்க நம்மளுடைய சஞ்சய் அண்ணா. சோ நம்ம ஒரு ஓம் சக்தி சொல்லிடலாம். ஓம் சக்தி சஞ்சய் அண்ணா, இந்த ஓம் அருள் சக்தி. வாக்க எங்களுக்கு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓம் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்க்கு அப்புறம் மீட் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிந்திக்க எடுத்துக்கிற அருள்வாக்கு வந்து மனதை ஒரு தெய்வத்திடம் வை. அதுக்கு அடுத்த லைன் இருக்கு, இங்கேயும் அங்கேயும் அலையாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளண்டா நம்ம இந்த அருள்வாக்கு அப்படியே ரெண்டு வரியும் நம்ம அப்படியே ஃபுல்லா படிச்சோம்னா அதோட மீனிங் எப்படி இருக்குன்னா, மனதை ஒரு தெய்வத்திடம் வை, இங்கேயும் அங்கேயும் அலையாதே அப்படின்ட்டு இருக்கும். பட் நம்ம அதை வந்து கொஞ்சம் பிரிச்சு யோசிக்கணும். அம்மாவோட ஒவ்வொரு சென்டென்ஸையுமே வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. ஏன்னா அம்மாவோட ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் இருக்கும் போது அந்த சென்டென்ஸை பிரிச்சு பார்த்து பண்ணணும். இப்போ தமிழ் படிக்கிறீங்கன்னா வரும்ல, பிரிச்சு சொல்லுங்க, ஒரு வேர்டே ரெண்டா பிரிங்க, ஒரே வேர்டு ரெண்டா இருக்கிறது ஒண்ணா சேருங்கன்ட்டு வரும்ல. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சு பார்த்தா அம்மா சொல்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அருள் வாக்கை எடுத்துப்போம். மனதை ஒரு தெய்வத்திடம் வை. இத மனதை ஒரு தெய்வத்திடம் வைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுக்கு வந்து கரண்ட் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் வந்து இப்போ நம்ம ஜூம் வழிக்கா பேசிட்டு நான் பேசுறேன், உங்களுக்கு அந்த சைடு கேட்கறது எல்லாருக்குமே கேட்கும், ஆடியோ வீடியோ எல்லாமே. இப்போ வீடியோல நான் வந்து டக்குன்னு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா என் முகம் தெரியாது. கரெக்டா? இந்த பக்கம் இருட் ஆயிடும். அண்ட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காத்து வராது, வேர்க்கும். ஆமா, கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் இப்போ காத்து அடிக்கிறதுக்கு நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம், வெளிச்சத்துக்காக லைட் போட்டுக்கிறோம். அந்த லைட்டுக்கு காலையில யூஸ் கிடையாது, நைட்டு தான் லைட் போட்டுப்போம். காலையில ஏற்கனவே சூரிய வெளிச்சம் இருக்கு, அதனால நம்ம லைட் போட்டுக்க மாட்டோம். ஆனா நைட் நம்மளுக்கு இருட்டுல லைட் தேவை. அதே மாதிரிதான் ஃபேனும். ரொம்ப குளிர்ல ஃபேன் போட்டுக்க மாட்டோம். எப்போ தேவையோ, எப்போ வேர்க்குதோ, சூடா இருக்கோ, நம்ம ஃபேன் போட்டுப்போம். பட் இந்த ஃபேன் ஆகட்டும், லைட் ஆகட்டும், ஏசி எல்லாமே ஒரே ஒரு கரண்ட்ல தான் ஓடுது. ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா இது எதுவுமே ஓடாது. அந்த ஒரு கரண்ட் இருந்துருச்சுன்னா இது எல்லாமே ஓடும். நம்ம வேணும் போது ஆஃப் பண்ணிக்கலாம், வேணுன்ற போது ஆன் பண்ணிக்கலாம். கரண்ட் எப்பவுமே இருந்துதான் இருக்கும். ஆனா கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால ஆன் பண்ணாலும் அது ஓடாது. அந்த மாதிரிதான் ஆதிபராசக்தி ஒரே ஒரு தெய்வம். இப்போ நம்ம சீரியல் லைட் எல்லாம் பார்த்திருப்போம், கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் போடுவாங்க, கலர் கலரா லைட் எரியும். நிறைய லைட் இருக்கு, ப்ளூ கலர் லைட்டு, எல்லோ, கிரீன், ரெட் எல்லாமே இருக்கும். ஒரே கரண்ட் தான், சுவிட்ச் ஒரே ஒரு பிளக் போட்டா கலர் கலரா எரியும். அதே மாதிரிதான் இப்போ நம்ம கரண்ட்ன்றது ஆதிபராசக்தின்னு வச்சுக்கலாம். சரியா? கரண்ட் ஆதிபராசக்தி. இப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, சரஸ்வதி வந்து படிப்புக்கான கடவுள், லக்ஷ்மி வந்து வெல்த்துக்கான கடவுள், அப்புறம் துர்கை வந்து வீரத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்றோம். இவங்க எல்லாருமே பராசக்தி. நம்ம மூலமந்திர விளக்கத்துல பார்த்து இவங்க எல்லாருமே பராசக்தி. இப்போ இவங்களுக்கு ஆதிபராசக்தி தான் வந்து பேட்டரி மாதிரி, கரண்ட் மாதிரி. அம்மா இருந்தாதான். இப்போ உனக்கு வேணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, படிப்பு வேணுமா போய் சரஸ்வதியை கும்பிடு அப்படிம்பாங்க. அம்மா தான் சரஸ்வதியா படிப்பு தர்றாங்க. பைசா வேணுமா லக்ஷ்மியை கும்பிடுங்க அப்படிம்பாங்க. அம்மா தான் லக்ஷ்மிக்குள்ள இருந்து பைசா தராங்க. வீரம் வேணுமா காளியை கும்பிடுங்க, காளியாவும் அம்மா தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம ஏன் இப்ப எல்லா கோயிலுக்கும் போறோம்? அப்போ ஒன்னாவே முடிச்சிடலாமே அப்படின்ட்டு. அந்த காலத்துல ஏன் வந்து அப்படி பிரிச்சு காமிச்சாங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒரே சாமி தான், ஒரே அம்மா தான், ஆதிபராசக்தி தான் எல்லாமே, பங்காரம்மா தான் எல்லாமே. ஏன் அந்த காலத்துல இப்படி வச்சாங்கன்னா, இப்போ நம்மளோட பங்காரம்மா இருந்தாங்கல்ல, இப்பவும் இருக்காங்க, பிசிக்கலா இருந்தாங்கல்ல, அதனால நம்மளுக்கு ஆதிபராசக்தி பத்தி தெரியுது. இல்லைன்னா நம்மளுக்கு ஆதிபராசக்தி பத்தி தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்துல இப்போ ப்ரீகேஜி படிக்கிற ஒரு குழந்தை கிட்ட போயிட்டு 10th மேக்ஸ் பத்தி சொன்னா அது ஒண்ணுமே புரியாது. கரெக்டா?
அந்த மாதிரி மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு கான்செப்டை ஈஸியா சொல்லணும்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே ஆதிபராசக்திய விதவிதமா வச்சு காமிச்சாங்க. ம். சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க, பெருமாள், சிவன், பிரம்மா எல்லா சாமியும் விதவிதமா வச்சு காமிச்சாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்ற சோ ஒரே சக்தி தான். அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ கோயிலுக்கு எல்லாம் நம்ம போறோம்னா நம்ம கருவறை வெள்ளையே பாருங்க, வெள்ள மருவத்தூர் கருவறை வெள்ள ரெண்டு சைடு வந்து காமிச்சிட்டு இப்படி நிப்பாங்க. அவங்க பேரு துவார சக்தின்னு பேரு, அம்மாவோட செக்யூரிட்டி கார்ட்ஸ். அவங்க வந்து செக்யூரிட்டி வேலை மட்டும் பார்க்கல, நம்மளுக்கு அவங்க ஒரு ஒரு மெசேஜ். எப்பவுமே நம்ம கருவறையை பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கணும். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தேன்னா ரைட் ஹேண்ட வந்து இப்படி வச்சிருப்பாங்க. ம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ள இருக்கிற சாமி தான் ஒண்ணு, உள்ள இருக்கிற சாமி தான் எல்லாத்துலயும் இருக்கு, இது மட்டும் தான் பெஸ்ட், திஸ் இஸ் தி ஒன் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி வச்சிருப்பாங்க கை. அத நீ சிவன் கோயில்ல போனாலும் அவர் இப்படி வச்சிருப்பாரு, வாசல்ல ரெண்டு பேர் இப்படி இருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. பெருமாள் கோயில் போனாலும் இப்படி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உருவம் வேறையா இருக்கு, நீங்க வைக்காதீங்க, ஒண்ணுன்னு பாருங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு சிம்பாலிக்கா சொன்னதை அம்மா நம்மளுக்கு பிராக்டிக்கலா காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 1008 எடுத்துக்கோ, 1008 வந்து திருப்பதி நின்றாய் போற்றிவோம் அப்படின்னு வரும். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, திருப்பதியில நின்றாய் போற்றுவோம், திருப்பதியில பெருமாள் தானே இருக்காரு, அம்மா இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படி கிடையாது, பெருமாளுக்குள்ள அம்மா தான் இருக்காங்க. ம். விஷ்ணு விஷ்ணு படைச்சது அம்மா, ஆதிபராசக்தி, ஆதிபராசக்தி தான் அப்கோர்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த கரண்ட் தான், அந்த கரண்ட் தான், அதுதான் முக்கியம். பல்பா இருக்கட்டும், டியூப் லைட்டா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த கரண்ட் தான் முக்கியம். கரண்ட் இல்லைன்னா அது இருந்து யூஸே இல்லை. சோ எல்லாத்துக்குமே ஆதிபராசக்தி தான் மூலம், பங்காரம்மா தான் மூலம். அதாவது பேட்டரி மாதிரி, ஒரு பேட்டரி கார் விளையாடுவாங்கல்ல குழந்தைங்க எல்லாம், கிட்ஸ். அந்த பேட்டரி எடுத்துட்டா கார் ஓடாது, பேட்டரி போட்டுட்டு ஆன் பண்ணோம்னா சல்லுன்னு போகும். அந்த மாதிரி அந்த அதனாலதான் ஆதிபராசக்தின்னு அம்மா சொன்னது. நான் வந்து ஆதிபராசக்தி அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டது. ஆதி பராசக்தி எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன். அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து எந்த கோவில் போனாலும் மூல மந்திரம் சொல்லியே கும்பிட்டுக்கோ. எந்த இடத்துக்கு சர்ச் ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், குருத்வாரா ஆகட்டும், எங்க போனாலும் மூல மந்திரம் சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா நீ அம்மாவா கிட்ட டைரக்டா உனக்கு கான்டாக்ட் இருக்கு, அதனால நீ அம்மா வேண்டா போறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் இருப்பாங்க, பிரின்சிபலுக்கு கீழே வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, வைஸ் பிரின்சிபல் கீழே நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க கீழே நம்மளா ஸ்டூடெண்ட்ஸ். ம். அந்த பிரின்சிபலும் ஒரு டீச்சரா இருந்துதான் பிரின்சிபல் ஆயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு டீச்சர் எல்லாரையும் தெரியும். ஆனா அந்த பிரின்சிபல் தான் வந்து டீச்சர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ம். இப்போ நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, யார் மேலயோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு பிரின்சிபல் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம நேரா போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவோம், மேம் மேம் பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்போம். பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, சரி கண்ணா நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அதே பிரின்சிபல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கிட்ட சொல்லுவாங்க, டீச்சர் டீச்சர் இந்த மாதிரி பண்ணிட்டான் பாத்துக்கோங்க. சரி ஓகே நான் கம்ப்ளைண்ட் நோட் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க ஒரு இதுல நோட் பண்ணிட்டு வைஸ் பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லுவாங்க. வைஸ் பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட தருவாங்க. இப்போ நம்மளுக்கு பிரின்சிபலே தெரிஞ்சா இந்த ஒரு 3 பேர்கிட்ட நம்ம கேட்க வேணாம், நேரா பிரின்சிபல் கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். கரெக்டா? எது ஈஸி? பிரின்சிபல் கிட்ட போறதுதானே ஈஸி. இப்போ யோசிச்சு பாரு, நீ தான் பிரின்சிபல்னு வச்சுக்கோ, நான் வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நீ வாங்கி வச்சுக்கிட்ட, சரி சஞ்சய் நான் வந்து பாக்குறேன் நீ போலாம் அப்படின்னு. நான் என்ன பண்றேன், உன்கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் கிளாஸ் டீச்சர் கிட்டயே கொடுத்து திரும்பி உங்ககிட்ட இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும், ஒரே கம்ப்ளைண்ட். நீ என்ன கூப்பிட்டு கேட்பல, எதுக்கு 2 தடவை தரேன், நான் தான் ஒரு தடவை தான் கொடுத்துட்டேன்ல, எதுக்கு 2 தடவை தரேன்னு திட்டுவேன். கரெக்டா? ஏன்னா எவ்வளவு வேலை இருக்கு. இப்போ அதேதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆதிபராசக்தி பங்காரம்மாவே நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மா சொல்றதுதான், நிறைய பேர் அம்மா கிட்ட வந்து பாத பூஜைல எக்ஸாம்பிள் சொல்றேன்,
அம்மா வந்து எனக்கு படிப்பே மார்க்கே வரமாட்டேங்கிறதுமா, நீ தான் பாத்துக்கணும், எக்ஸாம்ல என்ன எப்படியாவது பாஸ் பண்ண வச்சுடு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள். அம்மா என்ன சொல்றாங்க, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் என்ன பண்றான், நேரா வீட்டுக்கு வந்துட்டு அந்த பையன் அந்த பையன் பேரு சரியா, அந்த பையன் என்ன பண்றான், அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, தம்பி பிள்ளையார் கோயில்ல போய் நீ வேண்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா நிறைய மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், மூணு தேங்காய் வாங்கி போய் தேங்காய் டுப்பு நுடைச்சிட்டு, பிள்ளையாரப்பா நீ தான் எனக்கு நல்ல மார்க் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்பான். இப்போ லிஸ்ட் படி வந்தா பிள்ளையார் ஒவ்வொரு இதா போய் கடைசியில அம்மா கிட்டதான் அதுவும் போகும். அம்மா பாப்பாங்களா, இவன் தானே காலையில வந்து நம்ம கிட்ட கேட்டு போனா, திரும்பி அதே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு பாப்பாங்க. சோ அம்மா நமக்கு நிறைவேத்தி வச்சிருவாங்க. பட் நம்மளுக்கே ஒரு விஷயத்த 2 தடவை கேட்டா எவ்வளவு கோபமா இருக்கு. ஏன்டா திரும்பி திரும்பி சொல்ற? அதேதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். சோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மனதை ஒரு தெய்வத்திடம் வைனா வேற எந்த கோயிலுக்கும் நீ போக கூடாதுன்னு சொல்லல. அங்கதான் டிஃபரன்ஸ். எல்லா கோயிலுக்கும் போகணும், ஆனா அங்கதான் டெஸ்ட் இருக்கு. எந்த கோயில் போனாலும் அங்க உன் கண்ணுக்கு அம்மா தெரியணும். திருப்பதியே போனாலும் திருப்பதியே போனாலும் திருப்பதி பெருமாள் இருக்கிற இடத்துல உனக்கு அம்மா தெரியணும். நீ மூலமந்திரம் சொல்லி ஓம் சக்தின்னு கோவிந்தான்னு கத்தக்கூடாது. அதுதான் டிஃபரன்ஸ். போனா அது வந்து நான் எக்ஸாமே எழுத மாட்டேன்னு சொல்ற மாதிரி, நீ படிச்சதை எங்க போய் டெஸ்ட் பண்ணுவ? எக்ஸாம் எழுதினாதான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு மார்க் வாங்குறோம், நம்ம பாஸ் ஆறோமான்னு தெரியும். அம்மா நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான் கோவில்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு அம்மா போறோம், நம்ம எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன்றது வந்து, அதாவது ஃபர்ஸ்டே எடுத்தோடனே அப்படி சொல்லக்கூடாது. ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அம்மான்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கோயில் மட்டும் போறோம்னு நிறுத்திக்கலாம். பட் எடுத்தோடனே இத வந்து இந்த அருள்வாக்க கேட்டு ஓஹோ அப்ப எங்கேயுமே போக வேண்டாம், எஸ்கேப் அப்படின்னா அது அம்மாவுக்கு கோவம் வரும். நம்ம எல்லா கோயிலுக்கும் போகணும், ஆனா அங்க போய் அம்மாவை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்றேன். நான் வந்து ஒரு தடவை திருப்பதி போனேன். இது வந்து 2023 ஆரம்பத்துல. அப்போ முடிச்சிட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா பாத பூஜையில கேக்குறாங்க, என்னடா போயிட்டு வந்துட்டியா, பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னாங்க. நல்லா இருந்ததுமா, சூப்பர், சரி. லட்டு எடுத்துட்டு வந்து கவர்ல போட்டு அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அம்மாவோட வார்த்தை என்ன தெரியுமா, ஆமா நேத்து நைவேத்தியம் பண்ணதை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட தர போ அப்படின்னாங்க. நேத்தி நைவேத்தியம் பண்ணத என்கிட்ட நீ திரும்பி எடுத்துட்டு வந்து தர, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னாங்க. அப்போ சரிம்மா புரிஞ்சிடுச்சு. பட் அந்த செகண்ட் சிரிச்சிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு வந்தா, என்னடா ஓம் சக்தின்னு சொன்னி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அம்மா ஓம் சக்தி சொல்றியே, கோவிந்தான் கத்தணும்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓம் சக்தி தான் கரெக்ட், நீ சொன்னதுதான் கரெக்ட், நீ போ அப்படின்ட்டாங்க. சோ போனோம். அதுவும் வந்து ஒரு இடம் தான், அங்கேயும் அம்மா தான் இருக்காங்க. இல்லைன்னா எதுக்கு அவ்வளவு கெட்ட எல்லாரும் அந்த காலத்துல. இது ஒரு மெசேஜ். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ரோடுல போயிட்டு இருக்கோம், கார்ல போறோம், வண்டியில போறோம். அப்போ மேல பார்த்தோன்னா திருச்சி 200 கிலோமீட்டர்ஸ், மதுரை 300 கிலோமீட்டர்ஸ் போர்டு இருக்கும். கரெக்டா? போர்டு பார்த்துட்டு நம்ம என்ன, ஓ நேரா ஆரோ மார்க் இருக்கா, நேரா போகணும், ரைட்ல தெரியும் ரைட்டுன்னு தெரியும். போர்டே இல்லைன்னா எங்க போனோம்னே தெரியாது. 3 ரோடு இருக்கும், இப்படி எதுல போனோம்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இதெல்லாம் ஒரு போர்டு மாதிரி பண்ணிடுறோம். அந்த போர்டு தான் அந்த ஊருன்னு நினைச்சிட்டு அந்த போர்டு கிட்டே உட்காந்துடுறோம். இப்படி போயிட்டு நான் திருச்சிக்கு வந்துட்டேன், நான் மதுரைக்கு வந்துட்டேன், மதுரை போர்டு பக்கத்துல உட்காந்துடுறோம். ஊருக்கு போனோம்ல, போர்டோட இது என்ன, நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், அந்த போர்டு தான் அந்த மதுரை திருச்சின்னு நினைச்சு, ஓ மதுரைன்னு போட்டிருக்கோம், நான் இது கீழே உட்காந்துக்கிறேன், மதுரைக்கு வந்துட்டேன்னு போட்டு, அது தப்பு. சோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மனதை ஒரு தெய்வத்திடம் வைனா அம்மா கிட்ட வச்சிடணும். நம்ம அம்மான்னு சொல்றோம், நிறைய பேர் சிவன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பெருமாள் வேண்டுவாங்க, நிறைய பேர் வெறும் அம்மன் அப்படிம்பாங்க. அவங்கவுங்க அந்த தெய்வத்துக்கிட்ட வைக்கட்டும், பட் அந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட இருக்கணும். எந்த கோவிலுக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த நீ என்ன தெய்வத்தை நினைக்கிறியோ அந்த தெய்வத்தோட பேர் தான் வாயில வரணும். அந்த தெய்வத்தை தான் நீ அங்க பார்க்கணும். அது இங்கேயும் அங்கேயும் அலையாதே அப்படின்னு அடுத்த லைன். இங்கேயும் அங்கேயும் அலையாதேன்னு அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னா, நான் சொன்னதுதான். இங்கேயும் வேண்டியாச்சு, சரி இங்கேயும் போய் நம்ம வேண்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா தப்பு. அதான் இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் ஓடுறது, அப்படி போக கூடாது. அததான் அலையறதுன்னு சொல்லுவோம்ல.
இப்போ நிறைய அந்த காலத்துல அம்மா எல்லாம் நம்மள திட்டும் போது சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல அம்மா அப்பாலாம் சொல்லும் போது, கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறான் பாரு அப்படிம்பாங்க. கையிலேயே நம்ம கிட்ட வெண்ணெய் இருக்கு, அதை உருக்கினாலே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா நெய் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், இதுதான் வெண்ணெய்னே தெரியாம கடை கடையா, அங்க இந்த கடையில இல்ல அந்த கடை, இந்த கடை அந்த கடை மாறி மாறி அலையிறோம். கடைசியில யாரு டயர்ட் ஆவா? நம்ம தான் டயர்ட் ஆவோம். அதுதான் அலையிறது. அதான் இங்கேயும் அங்கேயும் அலையாதேனா, அலையாத, கையிலேயே இருக்கு, அம்மா உங்ககிட்டயே இருக்கா, எதை விட்டுட்டு அங்க போய் இங்க போய் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கோல்ல நம்ம குறியா இருக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதுதான் அம்மா சொன்னாங்க. இப்போ சரி, அம்மா சொன்னத நான் சொல்லிட்டேன். இப்போ பொதுவா என்னென்ன இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆதிபராசக்தி தான் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். யார் யார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரி, ஜீசஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, காட் இஸ் ஒன் அப்படின்னு சொல்றாரு. தேர் இஸ் ஒன்லி ஒன் காட், ஹி இஸ் லைட் அப்படிங்கிறார். அம்மா வந்து அருள்வாக்குல என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து என்னோட ரூபங்கள் வந்து அணு, பாம்பு, குழந்தை, ஜோதி, சித்தன்லாம் சொல்லியிருக்காங்க முதலியன. அதனால ஜோதி வருது, நான் ஜோதியா இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றான். ஜீசஸ் அதே தான் சொல்றாரு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க, அவர் லைட்டா. லைட்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? ஜோதி, வெளிச்சம். சோ ஒரே ஒரு கடவுள், அந்த ஒரு கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் நம்ம இப்ப சொன்னோம், அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. நான் தான் அந்த கடவுள், நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன். நீ எந்த தெய்வத்துக்கிட்ட உட்காந்து எந்த மொழியில எந்த மந்திரம் சொன்னாலும் அது என்னதான் வந்து அடையுதுன்னு அம்மா சொல்றாங்கல்ல. அதுக்கு இது முதல் ரெஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து நம்ம இப்ப தியான மண்டபத்துக்கு இமேஜினரியா போலாம். சுத்தி சித்தர்கள் இருப்பாங்க. ரவுண்டா பார்த்தோன்னா சுத்தி சித்தர்கள் இருப்பா, கீழே நிறைய சாமி விக்கிரகங்கள் சிலை எல்லாம் இருக்கும். அதுல வந்து ஆஹ் அதுல பார்த்தோன்னா நம்ம சிவன் விஷ்ணு அவங்க சிலை எல்லாமும் இருக்கும். நம்மளோட இப்போ இருந்த கொஞ்ச வருஷங்கள் முன்னாடி இருந்தவங்க சிலைகளும் இருக்கும். எக்ஸாம்பிள் விவேகானந்தர், சாய்பாபா எல்லாருமே இருக்கும். அவங்கெல்லாம் அம்மா பத்தி, அம்மா வந்து அந்த இடத்துல அவங்கள உட்காத்தி வச்சிருக்காங்கல்ல, அப்போ அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா? ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர அம்மா. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். விவேகானந்தரோட குரு பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், கொல்கட்டா. அவர்கிட்ட போய் விவேகானந்தர் முதல்ல கேட்கும் போது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தர் கிட்ட சொல்றாரு, ஒரே ஒரு சாமி தான்ப்பா இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அத நீ வந்து யார பார்த்தாலும், நீ வந்து உன் எதிரில இப்ப நீ என்ன பார்த்தாலும் சரி, உன் அம்மா அப்பாவை பார்த்தாலும் சரி, அவங்கள அந்த தெய்வமா பாரு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சனா நீ எல்லாத்துலயுமே ஒரே சாமியை பார்த்துருவ. சோ உனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி, அதை வந்து விவேகானந்தர் சிகாகோல சொல்றாரு. வேர்ல்டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறார், படிச்சிருப்போம்ல. அந்த கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு, எங்களோட ஊர்ல வந்து எங்க இந்தியால வந்து நாங்க எல்லாத்தையும் ஒரே சாமியை தான் பாக்குறோம். நிறைய பேர் கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன இவ்வளவு சாமி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அவ்வளவு சாமி இல்ல, எங்களுக்கு ஒரே சாமி தான், நாங்க வந்து லவ் தான் எங்களோட சாமி, அன்பே சிவம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னாராம். அதுக்கெல்லாம் கிளாப் எல்லாம் தட்டியிருக்காங்க வெளிநாடு வாழ்வங்கெல்லாம். இப்போ பாபா எடுத்துக்கோ, சாய் பாபா எடுத்துக்கோ, அவரும் அதே தான் சொல்றாரு, நான் கடவுள் இல்லப்பா, கடவுள் ஒருத்தர் தான், அந்த கடவுள் தான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு எல்லாம் பண்றாரு, எங்க எல்லா இடத்துலயும் கடவுளை பாரு. அவர் இன்னும் அடுத்த லெவல் போயிட்டாரு. இப்ப அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து மனுஷங்க எல்லாரையும் பார்க்க சொன்னாரு, எல்லாத்தையும் பார்க்க சொன்னார்ல. பாபா என்ன சொல்றாரு, சின்ன இன்செக்ட்ஸ் இருக்குல்ல, ஆண்ட், எறும்பு, மானு, யானை, மாடு, நாய், எல்லாத்துலயும் வந்து சாமியை பாரு. சோ இப்ப நான் அடுத்த தடவை ஒரு நாய் உன்கிட்ட வந்ததுன்னா நீ அதை வந்து சீ அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதை கூப்பிட்டு அதுக்கு சாப்பாடு போட்டா அது உன்னை அன்பா பாக்கறது இல்ல, அதுதான் அம்மாவோட பிளெஸிங்ஸ். ஏன்னா அதுக்குள்ளேயே அம்மா இருக்காங்க. ஒரு மாடுக்கு நீ சாப்பாடு கொடுக்கும்போது அது ஒன்னு அன்பா பார்க்கும் சாப்பிட்டுட்டு, அதுவும் அம்மாவோட பிளெஸிங்ஸ், அதுக்குள்ளேயே அம்மா இருக்காங்க. அதனால தான் நீ பார்த்தனா, இப்ப நம்ம அம்மாவே வீட்ல இருந்து கிளம்புவாங்க, நம்மளுக்கு அம்மா சொல்றாங்கல்ல, அம்மா பண்றதெல்லாம் நம்ம பண்ணணும். அம்மா நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. கரெக்டா? இன்னி இது வரைக்கும் அம்மா பிசிக்கலா இருந்த வரைக்கும், அம்மா வீட்ல இருந்து கிளம்பும் போது டாக்ஸ் எல்லாம் வரும் அழகா, டெய்ல் வேக் பண்ணிட்டு வரும் அழகா, அம்மா அதுக்கு பிஸ்கெட் ரஸ்க் எல்லாம் போடுவாங்க.
ம், நம்மளுக்கு காட்டுறாங்க அம்மா, நீங்களும் இப்படி இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும். மாடுக்கெல்லாம் போய் அம்மா சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம ம், எல்லாரையும் அம்மா வந்து எல்லாரையும் ஒண்ணா பாக்குறாங்கல்ல. அம்மாவே ம். இப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கணும்ல. ஆமா. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சாமி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ம், அம்மாவும் அதான் சொல்லியிருக்காங்க. எல்லா ரிலீஜியன்ஸும் அதுதான் சொல்லுது. ஹிந்துயிசம் கூட அதுதான் சொல்லுது. ஒரே சாமி தான் ம், இருக்கு, இவ்வளவு விதமா இருக்குன்னு சொல்லுது. இப்போ ஒரே ம். ஒரு ஆட்டா மாவு தான். ஒரு மாவு எடுத்துக்கோ, இல்லைன்னா அரிசி மாவே எடுத்துக்கோ. ம். அப்படியே பண்ணோம்னா உப்புமா பண்ணலாம், உப்புமா ஆமா. சாப்பிடலாம். அதை ம், கொஞ்சம் இது பண்ணி பேட்டர் மாதிரி பண்ணோம்னா அதே மாவுல இட்லியும் ஆக்கலாம், தோசையும் ம், சுடலாம், ம், பணியாரமும் சுடலாம். மாவு ம், ஒண்ணுதான். ம், இவ்வளவு விதவிதமா வர மாதிரி நம்ம என்ன டேஸ்ட்டுக்கு அந்த டயத்துக்கு என்ன வேணுமோ நம்ம இட்லியா சாப்பிடுறோம், மசால் தோசை, ரவா தோசை என்னென்னவோ சாப்பிடுறோம். பட் மாவு ஒண்ணுதான். அந்த மாதிரி ம், ஒரே சாமி தான் வந்து நம்மளுக்கு இவ்வளவு விதமா இருக்குன்றத வந்து அம்மா நம்மளுக்கு இப்படி சொல்றாங்க. மனதை ஒரு தெய்வத்திடம் வை, அங்கேயும் இங்கேயும் அலையாதேனா, ஒரு தெய்வம்னு இருக்கணும் மனசுல, அம்மா மட்டும்தான் மனசுல இருக்கணும், வேற எந்த தாட்ஸும் வரக்கூடாது. ஆமா, எல்லாம் ம், ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி. இப்போ கரண்ட் எப்படி ஃபேனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுத்துது, லைட் போட்டா லைட் ஆன் ஆகுது, எல்லாத்துக்கும் தனித்தனியா கரண்ட் வருது இல்ல, அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி வருது. அம்மா ம், அந்த இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி அருள் கொடுக்குறாங்க. பட் அந்த இதுதான் ம், அருள் கொடுக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாது. ம், அம்மா தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும். அதனால அடுத்த தடவைல இருந்து எங்க போனாலும் அந்த துவாரபாலகர் சும்மா வைக்கல, அம்மா கருவறை வெல்ல சும்மா இப்படி வைக்கல. அது ஏன் வச்சிருக்காங்க, ம், அதுக்கு பின்னாடி இந்த அர்த்தம் இருக்கு. எந்த கோயில் போனாலும் அம்மா ஞாபகம் வரணும், சர்ச்சு போனாலும் அம்மா ஞாபகம் தான் வரணும், மாஸ்க் போனாலும் அம்மா ஞாபகம் தான் வரணும். அம்மா அப்பா, அனிமல்ஸ் எது பார்த்தாலும் அம்மா ஞாபகம் தான் வரணும். ஏன்னா நம்ம அம்மா சேவை பண்றதை நினைச்சுதான் பண்றோம். கரெக்டா? அம்மா ம், வந்து நம்ம கிட்ட வந்து எப்படி உபசரிப்போம் நம்ம ம், வீட்டுக்கு வந்தா, அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். அதுதான் வந்து இதோட மோட்டிவ். இந்த ஒரு தெய்வத்திடம் வெயின்றதோட மோட்டிவ் வந்து கோயிலோட நிக்கல, நம்ம ம், சரௌண்டிங்ஸை சுத்தியும் அது வருது. சோ எந்த இது பண்ணாலும் அம்மாவை தான் பார்க்கணும். அதுதான் இந்த அருள்வாக்கோட இது. அலையக்கூடாதுன்றதுக்கு நான் சொல்லிட்டேன். ம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டயத்துல நம்ம அம்மாவே கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல, அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம்ல. சோ ம். ஒரே தெய்வம் ஒன்றென்று, அது அங்கேயும் இங்கேயும் அலையாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க எல்லாத்துக்கும் புரியல. கிளியரா இல்ல. ஈஸியான எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி சர்க்கியூட் லைட் அதெல்லாம் சொல்லி நல்லா ஜாலியா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் வந்து கரும்பு தின கூலியா இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கறதுனால தான் வந்து இது. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி. ஸோ ஓம் சக்தி. ஓ, சரி. ம்.